தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 30/1/2026 வெள்ளிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், இரவு 2:26 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். இன்று மாலை அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நந்தி கொம்புவழியே நாயகனாம் சிவபெருமானை நீங்கள் பார்த்தால் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நிறைவேறும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிருக்கிற நல்ல கருத்து, நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. நவகோள் இருக்க அது நினைச்சிச்சுன்னா என்னென்னாலும் கொடுக்கலாம், ராகுவை போல கொடுப்பானும் இல்லைங்கிற. ராகு திசை ஒருத்தருக்கு நடந்து ராகு பலம் பெற்றிருந்து குருவால பார்க்கப்பட்டிருந்தா அளவில்லாத செல்வ விருத்தியில் இருப்பாராம். அதே மாதிரி சனி மந்தன் செய்வதைப் போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டானாம். அந்த அளவுக்கு கிரகங்களினுடைய வலிமைகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு நாளும் மேல் நோக்கு நாள்னு ஒரு நாள், கீழ் நோக்கு நாள்னு ஒரு நாள், சமநோக்கு நாள்னு ஒரு நாள். இந்த நாள் அங்கே நாட்காட்டியில் பார்த்தா போட்டிருக்கோம். எந்த நாளில் எதை செய்யணும், எந்த காரியத்தை செய்யணும். இப்போ மாடி வீடு கட்டுறோமா, மேல் நோக்கு நாளில் கட்டணும். மாடிங்கிறது மணலுக்கு, நம்முடைய பூமிக்கு மேலே எடுக்கிற காரியங்கள் எல்லாம் மேல் நோக்கு நாள். பூமிக்கு கீழே ஒரு விதை பாவுறோம், விதை தூவுறோம், கிணறு வெட்டுறோம், போர் போடுறோம்னா கீழ் நோக்கு நாள். சமநோக்கு நாள்னா சமவெளியில் சமமாக இருக்கிறதுகளில் செய்யலாம். அவற்றை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெளிவாக பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கு இந்த நாள் பார்க்குறதுல என்ன போட்டிருக்காங்க, நாள் பார்த்து கோள் பார்த்து ஜாதகத்தில் நடக்கின்ற திசாபுத்தி பலம் அறிந்து வாழ்வினிலே புது முயற்சி செய்யும் போது வருகின்ற நாள் எந்த நோக்கு என்று, மேல் நோக்கா கீழ் நோக்கா சமநோக்கா என்று, கீழ் நோக்கா மேல் நோக்கா சமநோக்கேதான் கீர்த்தியுடன் வருகிறதா என்று பார்த்து நாள் குறித்து அந்நாளில் செயல்கள் செய்தால் அனைத்திலுமே வெற்றி வரும் தெரிந்து கொள்வீர் அப்படின்னு ஒரு பாடல். அதாவது எந்த நாளில் எதை செய்யணும்னு இருக்கு இல்லையா, அப்படி செய்கிற போது அது வெற்றி கிடைக்கும். சில மேல் நோக்கு நாளில் போய் கீழ் நோக்கு நாளில் செய்யக்கூடிய செஞ்சா அப்படின்னா அது கொஞ்சம் இடர்பாடுகள் வரலாம். அதனாலே அதனுடைய பலம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்கிற பொழுது மேல் நோக்கு நாள் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வருகிற நாளில் நீங்கள் நாட்காட்டியில் பார்த்தா மேல் நோக்கு நாள் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படிப்பட்ட நாளை தேர்ந்தெடுத்து இப்போ வீடு கட்டியிருக்காங்க, கட்டிடத்துக்கு மேலே மாடி கட்டணும், உப்பரிக்கை கட்டணும், பால்கனி கட்டணும் அப்படியெல்லாம் நினச்சி பிளான் போட்டாங்கன்னா அது மாதிரி நாட்களில் செய்கிற போது உடனே அது வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கு தேவையான பொருளாதாரம் மிகச் சிறப்பாக முடியும். ஆகையினாலே நீங்கள் நாள் பார்த்து எந்த காரியமும் செய்தால், கோள் பார்த்து செய்தால் மிக அற்புதமாக இருக்கும். நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள், வெற்றிகரமான நாள். ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்ல, தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோடும் இணைந்திருக்கின்றார். தன சப்தமாதிபதி சுக்கிரன் தனாதிபதி. எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். வாழ்க்கை துணைக்கு கூட வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டால் அதன் மூலமாக அதற்கு வேலையும் கிடைத்து உதிரி வருமானங்கள் கூட வரலாம். எனவே 7-2 அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிநாதரோடு இணைந்திருப்பது சுக்கிர மங்கள யோகத்தை கூட குறிக்கலாம். சூரியனும் அதோடு இணைந்திருக்கிறார். பிள்ளைகளுக்கும் வேலை கிடைக்கவில்லையே, வெளிநாடு சென்று வேலை இல்லாமல் இருக்கிறார்களே, அல்லது உள்நாட்டில் படித்து முடித்து வீட்டிலேயே இருக்கிறார்களே, எப்பொழுதுதான் அவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும், உதிரி வருமானங்கள் வரும் என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இப்பொழுது இன்று நல்ல நேரம். இன்றைக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று பிரதோஷ நாள் என்பதனாலே நந்தியை வணங்குவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தேக்க நிலை மாறி ஆக்க நிலை கூடுகின்ற நாள். தெய்வீக பற்று, தெய்வீக சிந்தனை மேலோங்கும். இன்றைக்கு உங்களுக்கு அதிகாலையிலேயே வரக்கூடிய தகவல் ஆதாயம் தரும் தகவலாகவே இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சுக்கிரனோடு இணைந்திருப்பதனாலே, உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்திருப்பதனாலே இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கற்றியை விற்றி பழுது பார்ப்பது போன்றவற்றையெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன
மிருதுராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு சந்திர யோகம். குருவோடு சந்திரன் இணைந்திருக்கிறார். சந்திரன் 2ஆம் இடத்திற்கு அதிபதி. தனாதிபதி ராசியில் இருந்தால் தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். எனவே உத்தியோகத்திலே கூட உயர் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று வெற்றியை வழங்கும். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திலே 3 கிரகங்கள் செவ்வாய் இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள், பிள்ளைகளாலும் சில தொல்லைகள் வரலாம். கவனம் தேவை. கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். ஆனால் புதனோடு இணைந்திருக்கிறார். 8க்கு அதிபதியும் 12க்கு அதிபதியும் இணைகின்ற பொழுது விபரீத ராஜயோகம் என்ற அடிப்படையிலே உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் நடைபெறலாம். மாமன் மைத்துன வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். சேமிப்புகள் உயரும். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பொருளாதார பற்றாக்குறையாகலும் பூமியின் இடம் வாங்கும் யோகம் உண்டு. பழைய சில பிரச்சனைகள் இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். அதே நேரத்திலே கூட ராகுவும் இருக்கின்றார். ராகுவை போல கொடுப்பானும் இல்லை. நீங்கள் இந்த நாட்களாக முயற்சி செய்து வர வேண்டிய வாக்குகள் இன்று வசூலாகலாம். இந்த நாள் நல்ல நாள். நந்தியை வணங்குவது நன்மை தரும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். நல்ல பொறுப்புகள் வரலாம். ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருப்பதனாலே குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படுகிறது, தொல்லை இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் தைரியமும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் தேவையான நேரத்தில் தேவையான அளவுக்கு பொருளாதாரம் வந்து சேரும். எனவே முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். இந்த நாள் அற்புதமான நாள். கன்னிராசினியர்களே, 10லே குரு. பதவி மாற்றங்கள் உண்டு. லாபாதிபதி சந்திரனோடு இருப்பதனாலே உயர் பதவிகள் கிடைக்கலாம். இப்பொழுது இருக்கும் சம்பளத்தை காட்டிலும் கூடுதல் சம்பளம் தரும் இடத்திலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5லே செவ்வாய். இடம் பூமி வாங்குவது, பூர்வீக சொத்துக்கள், பாகப்பிரிவினைகள் இவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கவலைகள் அகலுகின்ற விதத்திலே ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. துலாம் ராசினியர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். குரு பார்க்க கோடியன்மை என்பதனாலே நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். கேதுவின் பார்வையும் பதிகிறது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்கள் பல தரும். அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை கூட ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். வீட்டு தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகலாம். விலை சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். கோரிக்கைகள் நிறைவேற கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள் என்று நான் எழுதுவது வழக்கம். பொதுவாக கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. யாருக்கேனும் என்று நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியலாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். தேவைப்பட்ட நேரத்தில் தேவையான பணம் வந்து சேரும். பிள்ளைகளையே உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. இன்று பிரதோஷம் என்பதனாலே சிவாலய வழிபாடும் நந்தி வழிபாடும் நன்மையை வழங்கும். தனுசு ராசினியர்களே, உங்கள் ராசியை ராசிநாதன் குரு பார்க்கின்றார். காரகா பாவனாஸ்தி என்று இந்த பாவத்திற்கு எந்த தோஷங்களும் வராது. எனவே நீங்கள் இன்றைக்கு எதை செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். வரன்கள் வாயில் தேடி வரும். வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கலாம். தனவரவும் உண்டு. அயல்நாட்டு வணிகம் கூட ஆதாயம் தருவதாக அமையும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டியை விட்டு பழுது பார்ப்பது போன்ற காரியங்களில் எல்லாம் மனதை செலுத்துவீர்கள். இந்த நாள் யோகமான நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் கேது. அழைத்தலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. நினைத்தது நிறைவேறுவதில் கொஞ்சம் தடைகள் அதிகரிக்கலாம். தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையும். முன்யோசனையுடன் செயல்படுவதன் மூலமே முன்னேற்றம் கிடைக்கும். ராசியில் சூரியன் இருக்கின்றார். ராசிக்கு 8லே கேது இருக்கின்றார். எனவே அரசு வழியில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். பெற்றோர் வழியிலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இதிலும் முன்யோசனையுடன் இருப்பது மட்டுமல்ல, அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளையும் கேட்டுக்கொண்டு செய்வது நல்லது.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு நண்பர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பழைய கடன் பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் எடுத்த புது முயற்சிகளிலே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். வணிகம் சார்ந்தவர்கள் அல்லது தொழில் சார்ந்தவர்கள் உங்களுக்கு புதிய கூட்டாளிகளாக வந்து இணைவர். ராசியிலேயே ராகு இருப்பதனாலே யோகமான நேரம் இது. தனலாபம் தடையின்றி வருகின்ற நேரம். எனவே இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் மனக்குழப்பம் அதிகரிக்கும். இந்த நாள் மாலை நேரத்திலே பிரதோஷ நேரத்திலே நந்தியை வணங்குவது நன்மை தரும். மீனராசினியர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. அவரோடு சந்திரன் சேர்ந்திருக்கின்றார். பிள்ளைகளாலும் ஒரு செலவுகள் ஏற்படலாம். திடீர் விடயங்கள் உங்களை திண்டாட வைக்கலாம். அயல்நாடு செல்வதாக சொல்லி சென்றவர்களுக்கு அங்கு பணிபுரியும் வாய்ப்புகள், குடியுரிமை கிடைப்பதிலெல்லாம் தடைகள் வரலாம். 6ல் கேது இருப்பதனாலே உத்தியோகத்தில் இருக்குமிடத்திலேயே இருப்பது நல்லது. ஜென்மச்சனியின் ஆதிக்கம் வரும் வரை, அதாவது வாக்கிய கணித ரீதியான சனிப்பெயர்ச்சி வருவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். இப்பொழுது விரயச்சனி என்பதனாலே வருமானம் 1 மடங்கு வந்தால் விரயங்கள் 2 மடங்கு ஆகலாம். எனவே கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.